இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக அந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார் என்பதை நான் அறிவேன். அநேகரை கர்த்தர் விடுதலையாக்கி இருக்கிறார். அவருடைய மகிமை உங்களை விடுதலையாக்கிற்று. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். நீங்கள் விடுதலை பெற்று விட்டீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் மகிமையின் தேவன் எந்த ஒரு காரியத்தை செய்கிறார் என்று சொல்லி நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்திலே நாம் எல்லாரும் அறிந்த ஒரு சம்பவத்திலிருந்து பார்க்க போகிறோம். அவர் வெறுமையிலிருந்து நிறைவை கொண்டு வருகிற தேவன், வெறுமையானதை நிறைவானதை மாற்றி மகிமைப்படுகிற தேவன். இந்த அற்புதத்தை அவர் கலிலேயாவில் உள்ள ஒரு கானா ஊரிலே செய்தார் என்பது நாம் எல்லாரும் அறிந்திருக்கிற காரியம்தான். இந்த கல்யாண வீட்டிலே ஒரு குறைவு வந்த பொழுது இயேசுவின் தாய் அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று சொல்லி, திராட்சரசம் இல்லையே, இயேசு வந்து ஏதாவது செய்ய மாட்டாரா என்ற எதிர்பார்ப்போடு அவரை அழைக்கிறார்கள். அந்த இடத்துல இயேசு என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி சற்று தாமதிக்கிறார். ஆனாலும் அந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படியாய் காரியங்கள் சம்பவிக்கிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிக முக்கியமான சிச்சுவேஷன்ல எதிர்பாராத விதத்துல இப்படி ஒரு குறைவு வந்துவிட்டதே, என்ன செய்வது, இது எப்படி ஈடுகட்டுவது, இந்த இழப்பை எப்படி ஈடுகட்டுவது என்று சொல்லி தவித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில கர்த்தர் மகிமையாய் அந்த இடத்துல இடைபடுகிறார். 6 கற்சாடிகள் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதா இருந்தது. அங்கே அந்த கற்சாடிகள் இப்பொழுது வெறுமையான நிலைமையில் இருந்திருக்க கூடும். ஏனென்றால் யூதர்கள் சுத்திகரிப்பிற்காக அதை அங்கே வைத்திருந்தார்கள். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், அந்த கற்சாடிகள் நிறைய தண்ணீர் நிரப்புங்கள் என்று சொல்லி. அப்படியானால் அவை வெறுமையான நிலைமையிலே இருந்திருக்க கூடும். இயேசு வந்து அதை தண்ணீரால் நிரப்பும்படி சொல்லுகிறார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே வெறுமையாய் ஒன்று ஆசீர்வாதம் அற்றவனாக, ஒருவேளை உங்க குடும்ப சூழ்நிலையில என் பிள்ளைக்கு ஏற்ற நேரத்துல கல்யாணம் நடக்கலையே, ஏற்ற படிப்பு எனக்கு கிடைக்கலையே, ஏற்ற நேரத்துல வேலை கிடைக்கலையே, ஏதோ ஒரு வெறுமை என் வாழ்க்கையில இருந்து கொண்டு இருக்கிறதே என்று சொல்லி நீங்கள் துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். ஒருவேளை இப்படி ஒரு வருத்தத்திலே நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், அந்த கச்சாடி வெறுமையா இருந்த கச்சாடியை தண்ணீரால் நிரப்புங்கள் என்று சொல்லி. நீங்கள் ஒரு இடத்துல வெறுமையாய் உணர்கிறீர்கள் என்றால் அந்த இடத்திலே கர்த்தருடைய மகிமை உங்களை தேடி வருகிறது. மகிமையின் தேவன் உங்களை சந்திக்கிறார். உங்களுடைய வெறுமையை நிரப்பும்படி அவர் காத்து கொண்டிருக்கிறார். தேவனுக்கு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த ஒரு சந்தர்ப்பம் வேண்டும். அந்த சந்தர்ப்பம் உங்களுடைய வாழ்க்கையில வந்துவிட்டது. இந்த இடத்துல தேவன் மகிமைப்பட போகிறார். நீங்கள் தோற்று போவது இல்லை, நீங்கள் வெட்கப்படுவது இல்லை. நீங்கள் வெறுமையா இருக்கிறோமே, எனக்கு எப்படி இந்த படிப்பு கிடைக்கும், எனக்கு ஒரு மேன்மையான எதிர்காலம் எப்பொழுது உண்டாகும் என்று சொல்லி சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜாடிகளை தண்ணீரால் நிரப்புங்கள் என்று சொல்லி. தண்ணீரால் நிரப்பினார்கள், அவ்வளவுதான். ஆனால் அதற்கு மனமூட்டவோ சுவையூட்டவோ எந்த காரியத்தையும் கர்த்தர் செய்ததாக அந்த இடத்துல கூறப்படவில்லை. நீங்கள் மொண்டு கொண்டு பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லும் பொழுது கர்த்தர் இயேசு சொன்னபடியே அவர்கள் அதை மொண்டு கொண்டு செல்லுகிறார்கள். செல்லுகிறவர்களுக்கு தான் தெரியும் அந்த தண்ணீர் எப்படி திராட்சரசமாய் மாறிற்று, அந்த சுவையுள்ள திராட்சரசம் எங்கிருந்து வந்ததென்று பந்தி விசாரிப்புக்காரருக்கு தெரிந்ததே அன்றி வேறு யாருக்கும் தெரியவில்லை. எப்படி இது நடந்தது, எப்படி இந்த காரியம் சம்பவித்தது உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? யாராலையும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு மகிமையான காரியத்தை தேவன் அங்கே செய்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் தண்ணீரால் நிரப்புகிறது போல ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை செய்துவிட வேண்டியதுதான். ஆண்டவர் சொல்கிறார், வெறுமையான ஒரு வாழ்க்கை காலியா அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கிறது, நம்ம வாழ்க்கை வெறுமையாக இருக்கிறது, காலியாக இருக்கிறது, ஒரு ஆசீர்வாதம் இல்லாததா இருக்கிறது, ஒரு நிறைவேற்றதா இருக்கிறது என்று சொல்லுகிற அந்த சூழ்நிலையிலே மகிமையின் தேவன் இடைபடுகிறார். அவர் சொல்லுகிறபடி நிரப்பி அவர்கள் கொண்டு போகும் பொழுது சுவையான மணமான ஒரு ருசியான ஒரு திராட்சை ரசத்தை ஜனங்கள் ருசிக்க முடிந்தது. முந்தின ரசத்தை காட்டிலும் இந்த திராட்சை ரசத்தின் ருசி மிகவும் அதிகமாக இருந்தது என்று சொல்லி அதிலே கர்த்தர் நமக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் வெறுமையான காலியன் அந்த கற்சாடிகள்லாம் நினைச்சிருக்கோம், ஆகா தண்ணி எல்லாம் ஊத்தி காலி பண்ணிட்டாங்க, சுத்திகரிப்பு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமே நம்ம அவ்வளவுதான், அந்த இடத்துல ஓரமா இருக்க வேண்டியதான். பாருங்களேன், அப்படி கற்சாடியை கர்த்தர் பயன்படுத்தி அதுக்கு முந்தி சமையல் பண்ண பாத்திரத்தை எடுத்த மாதிரி தெரியல, அதுக்கு முந்தி திராட்சரசம் இருந்த பாத்திரத்தை எடுத்த மாதிரி தெரியல. கர்த்தர் அந்த ஒன்றுக்கும் அந்த இதுக்கு சம்பந்தமே இல்லாத அந்த கற்சாடிகளை பயன்படுத்தி ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார். அதே போலதான் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க நினைச்சுக்கிற விதத்தில் அல்ல, நீங்கள் எதிர்பார்க்கிற விதத்தில் அல்ல, நீங்க நினைக்கிற நேரத்திலும் அல்ல,
கர்த்தர் அவருடைய நேரத்திலே நீங்கள் எதிர்பாராத விதத்திலே இன்னொரு முறையிலே உங்களுக்கு அற்புதத்தை செய்து உங்களை மகிழ பண்ண போகிறார். நீங்கள் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்திருப்பீங்கள், இப்படிதான் என் வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்திருந்திருக்க கூடும். இப்படிதான் இந்த படிப்பு எனக்கு வேண்டும், இந்த படிப்பில் தான் நான் செல்ல வேண்டும், இந்த வேலைக்குள் தான் நான் செல்ல வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்திருந்திருக்க கூடும். அதனாலே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வெறுமை, அதனால் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய மனதிலே ஒரு வெறுமை. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நீங்கள் நினைத்தபடி அல்ல, நீங்கள் நினைக்காத விதத்திலே, யாரும் கற்பனை பண்ணாத விதத்திலே கர்த்தர் இன்னொரு பாத்திரத்தை பயன்படுத்தி அதை நிரப்பி அதிலே மகிமையை வெளிப்படுத்தினார் என்று சொன்னால், நீங்கள் நினைத்த விதத்தில் அல்ல, நீங்கள் எதிர்பாராத விதத்திலே, நீங்கள் நினையாத ஒரு விதத்திலே கர்த்தர் இந்த அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். நீங்க நினைக்கிறீங்க இந்த படிப்பு எனக்கு வேணும், நீங்க நினைக்கிறீங்க இந்த கல்யாணம் நடக்கணும், இந்த இடத்துல சம்பந்தம் கிடைக்கணும், இந்த கல்யாணம் நடக்கணும் என்று சொல்லி நீங்கள் எதையோ நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் உங்க நினைவின்படி அல்ல. ஆண்டவர் சொல்ற, நீங்க நினைக்கிறீங்க இந்த டிசம்பருக்குள்ள நடந்துடணும், நீங்க நினைக்கிறீங்க இந்த நாளுக்குள்ள இது எனக்கு வாய்க்க பண்ணிடணும்னு சொல்லி, நீங்க நினைக்கிற நாளுக்குள்ள அல்ல. ஆண்டவர் சொல்ல, என் வேலை இன்னும் வரலன்னு. கர்த்தர் மகிமைப்படுவதற்கு ஒரு நாளை வைத்திருக்கிறார், கர்த்தர் மகிமைப்படுவதற்கு ஒரு விதத்தை வைத்திருக்கிறார். அது நீங்கள் நினைக்கிற விதமாக இருக்க முடியாது. அவர் சொல்லுகிறார், உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று சொல்லுகிறார். அதே போல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருக்கலாம், நீங்கள் எதையோ ஒன்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் உங்கள் வழியை ஒன்றை யோசித்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாளுக்குள்ள எனக்கு இந்த காரியம் நடக்கணும், இந்த நாளுக்குள்ள நான் இந்த போஸ்டிங்ல போய் அமரணும், இந்த நாளுக்குள்ள நான் இந்த வெற்றியை எட்டி பிடிக்கணும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதற்கு கர்த்தர் வேறொரு நேரத்தை குறித்து வைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் வருத்தப்பட வேண்டியதில்லை, நீங்க சோர்ந்து போக வேண்டியதில்லை, நீங்க கிடைக்கலன்னு சொல்லி நீங்க சோர்ந்து போக வேண்டியதில்லை. இதை விட பெஸ்டானதை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, முந்தின திராட்சரசத்தின் ருசியை காட்டிலும் இப்பொழுது உள்ள திராட்சரசம் அதிக ருசி உள்ளதா இருந்தது. எப்படி இவ்வளவு ஒரு ருசியான, நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. யாருனாலும் முதல்ல நல்லது கொடுப்பாங்க, பிறகுதான் கொஞ்சம் ருசியெல்லாம் குறையும். ஆனா நீங்க நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வச்சிட்டு இருந்தீங்களே என்று சொல்லி இயேசுவிடத்திலே சொல்லுகிறார்கள். அப்படிதான் நீங்களும் நீங்க வாழ்க்கையில நீங்க யோசிக்க போறீங்க. நான் இப்படி ஒரு நல்ல வேலைக்குள்ள எப்படி இவ்வளவு நாள் ஆண்டவர் நல்ல வேலையை எனக்காக வைத்திருந்திருக்கிறாரே, நான் இப்படி நினைச்சு கூட பார்க்கலையே. நான் ஒரு சாதாரண ருசியை தானே எதிர்பார்த்தேன், நான் ஒரு சாதாரண வேலையை தானே எதிர்பார்த்தேன், நான் ஒரு சாதாரண சம்பந்தத்தை தானே எதிர்பார்த்தேன், நல்ல ஒரு காரியத்தை எனக்காக கர்த்தர் வைத்திருந்திருக்கிறாரே என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறீர்கள். ஆகவே கர்த்தர் இந்த நாளிலே மகிமையின் தேவனாக வெறுமையில் இருந்து நிறைவை கொண்டு வருகிறவராக, நீங்கள் நினைக்கிற பிரகாரம் அல்ல, வேறொரு விதத்திலே, நீங்கள் நினைத்த வண்ணமாக அல்ல, வேறொரு விதத்திலே, நீங்கள் நினைத்த நேரத்திலே அல்ல, வேறொரு நேரத்திலே மகிமையை வெளிப்படுத்த போகிறார். அதிலே உங்கள் வெறுமை நிறைவாய் மாறப்போகிறது, உங்களுடைய தனிமை நிறைவாய் மாறப்போகிறது, உங்களுடைய குறைவுகள் நிறைவாய் மாறப்போகிறது. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே உங்கள் குறைவுகளெல்லாம் நிறைவாக்குவார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஆகவே குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் ஏற்ற நேரத்திலே மகிமையை வெளிப்படுத்தும்படியாய் உங்களுக்கு கால சூழ்நிலைகளை அனுமதித்து கொண்டிருக்கு. நீங்க விரும்பியோ விரும்பாமலோ இந்த காரியம் உங்களுக்கு சம்பவித்திருக்கலாம், இந்த குறைவு உங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம், நீங்க நினைச்சோ நினைக்காமலோ இந்த சம்பவம் உங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தரின் வாழ்க்கையில மகிமைப்பட போகிறார். ஒரு குறைவு உங்களுடைய வாழ்க்கையில வந்து விட்டதா, ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கவில்லை நினைக்கிறீங்களா, ஒரு படிப்பு உங்களுக்கு கிடைக்கவில்லை நினைக்கிறீங்களா, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில மகிமைப்பட போகிறார். அதை விட பெஸ்டான ஒன்றை உங்களுக்கு கொடுக்க போகிறார் என்றுதான் அர்த்தம். ஆகவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற மகிமையின் தேவன் அப்படிப்பட்டவர், அவர் பெரியவர், அவர் பெரிதானவைகளை செய்கிறவர், இதனும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொல்லுகிறவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க பெரிய காரியங்களை பார்க்க போகிறீங்க, நீங்க நிறைவானதை பார்க்க போகிறீங்க. நீங்க குறைவானதை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லாத அளவுக்கு தேவன் உங்களுடைய குறைவுகளை நிறைவாய் மாற்றப் போகிறார். நீங்கள் நிறைவானவர்கள், நிறைவுக்கென்று அழைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்கான சூழ்நிலைகளை நடந்து கொண்டு வந்திருக்கிறீர்கள், நடந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆகவே கவலைப்படாதிருங்கள். நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கலாம். அன்பின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியிலே ஆண்டவரே குறைவுகளை நிறைவாக்கி உம்முடைய மகிமை நீங்க வெளிப்படுத்தினீங்களே அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ குறைவுகள் இருக்கிறது,
இருக்கிறது. நாங்கள் எல்லாரும் குறைவுள்ளவர்கள், அறிவிலே குறைவுள்ளவர்கள், புத்தியிலே குறைவுள்ளவர்கள் ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய ஜெபத்திலே குறைவுள்ளவர்கள், எங்களுடைய ஒழுங்குகளிலே குறைவுள்ளவர்கள். ஆனால் உம்முடைய மகிமை அதெல்லாம் நிறைவாக்க போகிறதற்காய் நன்றி. உலக பிரகாரமான குறைவை மாத்திரம் அல்ல, எங்களுடைய ஆவிக்குரிய குறைவுகள், எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே காணப்படுகிற குறைவுகள் எல்லாவற்றையும் தேவன் மகிமையாய் நிறைவாக்கி கொடுக்கிறதற்காய் நன்றி. என்னால் வேதம் வாசிக்க முடியவில்லை, ஜெபிக்க முடியவில்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு அந்த குறைவுகளை நீர் நிறைவாக்கி மகிமைப்பட போகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஜெப வாழ்க்கை, இதுவரைக்கும் இல்லாத ஒரு வேதவசன அறிவு என் தேவன் நீர் பொழிந்தருள போகிறதற்காய் நன்றி. சம்பூரணமாய் பொழிந்தருள போகிறதற்காய் கோடான கோடி நன்றி உமக்கு செலுத்துகிறோம். மகிமையின் தேவனுக்கு எல்லா துதியும் கனமும் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.